guys, one fine day evening நானும் நம்ம ஓனர் ஐயாவும் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பாண்டி ஒயிட் டவுன்ல இருக்க ஐபேக் வந்திருந்தோம். இங்க நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அண்ட் நம்ம ஓனர் ஐயா இங்க ரெகுலர் கஸ்டமரா. ஐஸ்கிரீம்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்குமா எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். அண்ட் இங்க ஒரு பயங்கரமான ஸ்கேம் நடக்குது guys. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்க இங்க மொத்தமா 4 ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுல அவங்க 3க்கு தான் பில் போட்டாங்க, 1க்கு பில்லே போடல. பில் போடாம அந்த ஐஸ்கிரீமுக்கு தனியா எங்களை பே பண்ண சொன்னாங்க. நாங்க பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம். பில்லு போட்டு கொடுங்க அப்பதான் நாங்க பண்ணுவோம்னு சொன்னோம். ஏன்னா அந்த மாதிரி பில் இல்லாம பே பண்ணோம் அப்படின்னா அது இவங்க கையில போயிடும். அது வந்து கம்பெனிக்கு போய் சேரவே சேராது. ஓனருக்கும் கம்பெனிக்கு தான் இது வந்து நஷ்டமா போய் முடியும். ஸோ அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு பில் இல்லாம பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா முடியாது அப்படின்னு இருக்கேன். அண்ட் அதை தாண்டி இங்க ஐஸ்கிரீம்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா செம்மையா இருந்ததுங்க. ஐஸ்கிரீம் ஒன்று அப்படியே வாயில வைக்க கரைஞ்சிட்டே இருந்துச்சு. அதுலயும் இவங்க போடுற அந்த டாப்பிங்ஸ் எல்லாமே வந்து செம்மையா இருந்ததுங்க. பர்சனலா எனக்கு இவங்க ஆம்பியன்ஸ், அந்த கிளீன்னஸ், அப்புறம் அந்த ஐஸ்கிரீம் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஸ்கேம் மட்டும் நடக்கலனா இது ஒரு பர்ஃபெக்டான இடம். ஸோ அதுவும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. இதுதான் பில்லு 1011 ரூபா. அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க.